இன்று வியாழக்கிழமை. எங்கள் வீட்டில் திரு திண்டுக்கல் மரவப்பட்டி சந்தியாப்பர் ஆலயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டிலானது இன்று முதல் 81வது நாளாக பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை என்பதால் எண்ணெய் முறையுடன் பொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுடன் பாட்டிலுடைய மூடியானது காலை 9 மணி முதல் முழுவதுமாக நிரம்பிவிட்டது. அதிலிருந்த எண்ணெய் பாட்டிலை மூடியை திரும்பவும் கிண்ணத்தில் ஊற்றப்பட்டது. பிறகு இப்பொழுது உங்களுக்கு காண்பித்தது 9 மணிக்கு மேலாக மூடியில் அரை மூடி அளவுக்கு எண்ணெய் ஊறிக்கொண்டே உள்ளது. இது 81வது நாள். எண்ணெய் பாட்டில் பொங்குவது அதிகமாகவே உள்ளது. இன்று இதனை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த புதுமையானது எங்கள் வீட்டில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மக்களும் வியாழன் அன்று அதிகமாக பிரேயருக்கு வருகிறார்கள். மேலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் பிரேயர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் நம்பிக்கையோடு சந்தியாப்பரிடம் தங்களுடைய குறைகளை வைத்து மன்றாடுபவர்களுக்கு கண்டிப்பாக அந்த குறை தீர்வதாக இந்த எண்ணெய் வாங்கி கொண்டு போவர்கள் வந்து சாட்சி சொல்கிறார்கள். நேற்றைய தினம் நாகர்கோவிலிருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா அவர்கள் வந்தார்கள். அவர்கள் எண்ணெய் பாட்டில் பொங்க ஆரம்பித்த அடுத்த 25வது நாள் அவர்கள் வந்தார்கள். 3 பேர் வந்தார்கள். அவர் மகள், மருமகன் 3 பேர் வந்தாங்க. 3 பேரும் எண்ணெய் பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு போனாங்க. எண்ணெய் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அவர்கள் உடம்பில் தீராத நோய் ஒன்று இருந்தது. இந்த எண்ணெய் ஆனது வாங்கிட்டு சென்ற பிறகு அவர்கள் எண்ணெய் தடவி சந்தியாப்பரிடம் முறையிட்டு மன்றாடினார்கள். அது முழுவதுமாக குணமடைந்து விட்டதால் நேற்றைய தினம் அந்த அம்மா அவர்கள் மட்டும் வேளாங்கண்ணி எங்கள் வீட்டிற்கு வந்து பிரேயர் செய்துவிட்டு மீண்டும் 4-5 பாட்டில் எண்ணெய் பாட்டில் வாங்கி தனது சொந்தக்காரர்கள் ஃபாரின்ல இருப்பதால் அவர்களுக்கு அனுப்புவதாக வாங்கி சென்றுள்ளார்கள். இதேபோல் தொடர்ந்து அடுத்தடுத்து எண்ணெய் பாட்டில் வாங்கி போய் இந்த எண்ணெயை முழுவதுமாக யூஸ் பண்ணுபவர்கள் வந்து சாட்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகையால் நம்பிக்கையோடு சந்தியாப்பரிடம் முறையிட்டு மன்றாடுபவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் அவர்களுக்கு குணம் கிடைக்கும். சந்தியாப்பர் வழியாக குணமடையும் அனைவருக்கும் அவருடைய ஆறுதல் என்றைக்கும் உண்டு. இந்த புதுமைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தியாப்பர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியையும், புதுமைகளை கொட்டி தீர்க்கும் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து ஜபத்திற்கு வருபவர்கள் அனைவருடைய கண்ணீரோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவே மரியா, மரியே வாழ்க.